முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். இந்த முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி அருகே உள்ள நாழி கிணற்றில் குளித்துவிட்டு முருகனை தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடல் அடிக்கடி உள்வாங்கி காணப்படுவது வழக்கமாகிவிட்டது. கடல் உள்வாங்கி காணப்படும் சமயங்களில் கடலில் இருந்து ஏராளமான கற்சிலைகளும் கல்வெட்டுகளும் வெளியே தெரிகின்றன. இந்த சிலைகள் பல்வேறு பகுதிகளில் இருந்து செதுக்கப்படும் போது சேதமடைந்த சிலைகளை நீர்நிலைகளில் வீசி செல்வார்கள். அந்த சிலைகள் திருச்செந்தூர் கடற்கரை மற்றும் கடலில் போடப்படுகிறது. சில நேரங்களில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் சமயங்களில் இந்த சிலைகள் கரைகளில் ஒதுங்குவது வாடிக்கையாகிவிட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு கடல் அதிக சீற்றத்துடன் காணப்பட்டுள்ளது. இதனால் கடலுக்குள் கிடந்த சிலை ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. அந்த சிலை லட்சுமி நாராயண மூர்த்தி சுவாமியின் சிலையாகும். இந்த சிலை பெருமாள் கோவில்களில் மட்டுமே இருக்கும். அதிலும் சில கோயில்களில் மட்டுமே இருக்கும் அபூர்வ சிலையாகும். இந்த சிலையில் நாராயணமூர்த்தி லட்சுமி அம்பாளை மடியில் அமர வைத்திருப்பது போல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த கல் சிற்பத்தில் உள்ள தலைகள் இல்லாமல் உள்ளது. சிலைகளின் காலம் 900 ஆண்டுகள் இருக்கும் என்று தொல்லியல் துறை பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே திருச்செந்தூர் கடலில் ஏராளமான கல் சிற்பங்கள் கிடைத்து வரும் நிலையில் தற்போது கிடைத்துள்ள இந்த சிற்பம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடற்கரையில் ஒதுங்கும் அனைத்து கற்சிற்பங்களையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.